ஹலோ ஹலோ எல்லாருக்கும் காலை வணக்கம். நீங்க எங்க வீட்ல மொத்தம் 4 பேர் இருக்காங்க. நாங்களும் எங்க அம்மா வேலைக்கு எப்போதும் போயிடுவாங்க எங்க ஆஃபீஸ்க்கு. எங்க அப்பா எப்போதும் எங்க கூட இருந்து பார்த்துக்குவாங்க. நைட்டு வரைக்கும் அவங்க போயிடுவாங்க. இன்னைக்கு உங்களுக்கு விளையாட்டை பாடி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் என்ன விளையாட்டுனா கிரிக்கெட், செகண்டு ஐடிஸ் கண்ணாப்பூச்சி, அடுத்து என்ன விளையாட்டு கிரிக்கெட். அதுக்கப்புறம் அந்த வாலிபால், அடுத்து என்ன ஃபோர்த். சரி, உங்க ஸ்கூல்ல சிரிப்பு பத்தி என்ன சொன்னாங்க? எங்க ஸ்கூல்ல நீங்க எங்களுக்கு நிறைய இது சொல்லி தந்திருந்தாங்க. அதை உங்களுக்கும் சொல்லணும். நீங்க அதே தெரிஞ்சுக்குவீங்க. சிரிப்பு உங்களுக்கு உண்டியல் எது கொடுத்தாங்க? எங்களுக்கு உண்டியல் தந்திருந்தாங்க. அதுல நாங்க எப்போதும் காசு சேர்த்து வைப்போம். எப்போதும் நாங்க அதை வச்சே படிச்சுக்குவோம். அது எதனால கொடுத்தாங்க? சிறுக சிறுக சேமிக்க சொல்லி கொடுத்தாங்களா? சேமிக்க சொன்னனால கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்க எங்க எதிர்காலத்துல நாங்க நல்லா எங்க அப்பா அம்மாவுக்கு படிச்சு தருவோம். எப்போதும் எங்க அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்குவோம். நீங்களும் இப்படிதான் பண்ணணும். இனிமே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு உங்க ஸ்கூல்ல உண்டியல் எதுக்கு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கொடுத்தாங்க? சேமிச்சு எதுக்கு சேமிக்க சொல்லியிருக்காங்க? ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. யார் கொடுத்தது? மேம். ஓகே. நீங்க சுதந்திர தினத்துக்கு போனீங்களா? எஸ். இதுல என்ன பண்ணீங்க? மார்ச் ஃபர்ஸ்ட் பண்ணோம். மார்ச் ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் பண்ணீங்க? ஒரு 20. ஓகே. கண்டிப்பா எதுக்கு குடியரசு தினத்துக்கு சுதந்திர தினத்துக்கு எதுக்கு நம்ம போகணும்னு தெரியுதா? நம் நாடு சுதந்திரம் கொண்டாடுறதுக்காண்டி நம்ம போனோம். கண்டிப்பாக எதுல நம்ம கலந்துக்கிறோமோ இல்லையோ வருஷம் ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 நம்ம ஸ்கூல்ல ஃபங்க்ஷனை கலந்துக்கிறோம். எதனால தெரியுமா? நம் முன்னோர்கள் நாங்களும் எப்போதும் கொண்டாடுவோம். நீங்களும் எப்போதும் எப்பயாச்சும் சாமி கும்பிடணும், எப்போதும் கொண்டாடணும். உங்க எதிர்காலத்துல அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கணும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Little heart, sweet heart.